بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய எமது அமர்விலே ஹல் யஜூஸு தஃபுல் ஸகாத் தாரிக் ஸலா, தொழுகையை விட்டவனுக்கு ஜகாத் கொடுப்பது, தொழாதவனுக்கு ஜகாத்தை கொடுப்பது மார்க்க கண்ணோட்டத்தில் ஜாயிஸ் ஆகுமா? அதே போல தீயவன் பெரும்பாவம் செய்யக்கூடியவனுக்கு ஜகாத் கொடுப்பது ஜாயிஸ் ஆகுமா? அவனிட பெரும்பாவம் செய்யக்கூடியவனிடத்திலே சாலிகான மனைவி, அவளுக்கு பிள்ளைகள் இருக்கிற நிலையில் தொழுகையை விட்டவனுக்கு, பெரும்பாவம் செய்யக்கூடியவனுக்கு ஜகாத் கொடுப்பது கூடுமா என்ற கேள்விக்கு பதிலாக, தாரிக்கு ஸலா முத்தஅம்மிதன் காஃபிருன், வேணுமென்று மனமுரடாக தொழுகையை விடுபவன் காஃபிர், நிராகரிப்பாளன், லா துத்ஃபு இலைஹி ஸகா, அவனுக்கு ஜகாத் வழங்கப்பட மாட்டாது. லிஅன்னஹு காஃபிர் இன் தரக்கஹா ஜாஹிதன் லுஜூபிஹா ஃபோ காஃபிர் பிஜ்மாஇல் முஸ்லிமீன். அது வாஜிப் என்பதை, கடமை என்பதை நிராகரித்தவனாக அதை தொழுகையை விட்டுவிட்டால் யோகோபித்த முடிவின்படி அவன் காஃபிர் என்பதிலே ஹிலாஃப் கிடையாது. வென்கான தரக்குஹா, தொழுகையை விடுவது அது உஜூப் என்பதை ஏற்றுக்கொண்டதோடு பொடுபோக்காக கவனீனமாக முக்கியத்துவமன்றி தொழுகையை விடுவது, அவனும் காஃபிரா என்பதிலே ஹிலாஃப் இருந்தாலும் கூட, வஹாதா காஃபிருல் ஸஹீஹ், சஹீஹான கருத்தின்படிக்கு, உலமாக்கள் ஸலஃபுடைய கருத்தின்படிக்கு அவனும் காஃபிராக கணிக்கப்படுவான். ஆகவே இப்படியான சந்தர்ப்பங்களிலே லா துத்ஃபு இலைஹி ஸகா, ஜகாத் அவனுக்கு வழங்கப்பட மாட்டாது. அம்மா பின்ஸ்பத்தில் ஃபாசிக், பெரும்பாவம் செய்யக்கூடிய, அல்லது யர்தகிபு கபீரத்தன் மின் கபாயிர் துனூப், பெரும்பாவம் செய்யக்கூடிய ஒருவன், தூன ஷிருக்கன்றி பெரும்பாவம் செய்யக்கூடியவன், தூன தர்கி ஸலா, தொழுகையை விடுவது, தொழுகிறான் பெரும்பாவம் செய்கிறான், இவனுக்கு ஜகாத் கொடுக்கலாமென்றால் துத்ஃபஉ லஹு ஜகாத் இதா கான ஃபகீரன், நாம் ஏழையாக இருந்தால் ஜகாத் கொடுப்பது தடையில்லை. கொடுக்கின்ற பொழுது அவனுக்கு நல்ல உபதேசங்களை செய்து கொடுக்க வேண்டும். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.